இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். தீத்து 3வது அதிகாரம் 2வது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்கிற என்னென்ன குணநலங்கள் இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கிறது. எப்படி இருக்கணுமா? யாரையும் நம்ம தூஷிக்கக்கூடாது, சண்டை பண்ணக்கூடாது, மிகவும் பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும், எல்லா மனுஷருக்கும் சாந்த குணம் உள்ளவர்களாக நம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது. இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை, சாந்த குணத்தையும் பொறுமையும் குறித்து நம்ம பார்க்க வேண்டும் என்றால், ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தார். அந்த ஞானி இடத்துல அவங்க எப்படி நான் சாந்த மனிதர்கள் எங்களை திட்டுறாங்க, மனுஷங்க நம்மை குறித்து விரோதமாக பேசுகிறாங்க, நம்ம தூஷிக்கிறாங்க, நம்ம தூஷண வார்த்தை நம்ம கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்ம எப்படி நம்ம சாந்தத்தோடு இருக்க முடியும், எப்படி நம்ம பொறுமையோடு இருக்க முடியும் என்று அவன் அந்த ஞானி இடத்துல போய் ஒரு வாலிபன் கேட்கும் பொழுது, நீ யானை தோலை போற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். யானை தோலை போற்றுக்கொள்ள வேண்டுமா? உன்னுடைய தோல் யானை தோலாக மாறட்டும் என்று சொன்னாராம். நீ யானை இடத்துல என்ன அப்படிப்பட்ட விசேஷம் இருக்கிறது, யானையை போல் நீ மாறணும் அப்படி என்று பார்க்கும் பொழுது அந்த ஞானி சொன்னாராம், யானை தோல் 1.5 இன்ச்சு அதனுடைய அகலம். அந்த அகலம் 1.5 இன்ச்சாக இருப்பதனால யானைக்கு இருக்கிற பெரிய குணநலம் என்ன தெரியுங்களா? எப்பேற்பட்ட பூச்சிகள் அதை கடித்தாலும் அது ஒன்றுமே அதை பாதிக்காது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், விஷம் நிறைந்த அந்த நாகப்பாம்பு, ராஜபாம்பு, அப்பேற்பட்ட பாம்பு யானையை கொத்தினால் கூட அதனுடைய விஷம் அதனுடைய உடலுக்குள்ளே போக முடியாது, அந்த தோலிலே அது வெளியேறிவிடும். எப்பேற்பட்ட காரியம்னாலும் யானையை அது பாதிக்காது. அது யானை அதனுடைய தன்னுடைய வழியில் அது பொறுமையாய் சாந்தமாய் ராகம் குத்தினாலும் சரி, பூச்சிகள் கடித்தாலும் சரி, அது கவலையே படாது, நடந்து போய்கொண்டே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை கூட அப்படி தான் மாறணும். தூஷணைகள் பண்ணுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு, சண்டை பண்ண விரும்புகிறவர்கள் உண்டு, நம்மை குறித்து நம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள் நம்மை குறித்து விரோதமாய் பேசுகிறவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். நமக்கு விரோதமான காரியங்கள் பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறவங்க, புறங்கூறுகிறவங்க, இப்படிப்பட்டவங்களாம் உண்டு. எப்படி யானையை நாகமே குத்தினா கூட அந்த தோல், தடித்த தோலோட யானை அதை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய சாந்தத்தோடு பொறுமையோடு போய் கொண்டிருக்கோமோ, அதை போலவே நான் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக மனுஷருக்கு முன்பாக நம்மை காண்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணநலங்களை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானதான் நம்ம உதவி செய்யணும். கோபம் வரும், நமக்கு எரிச்சல் வரும், நமக்கு அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். நாம் குறித்து என்ன சொன்னார்களோ அதே போல் அவர்களை குறித்து நம்ம மற்ற காரியங்களை சொல்லிவிட வேண்டும் என்கிற அந்த எண்ணங்கள் வரும். ஆனால் நம்மை பொறுமையோடு காத்துக்கொள்வோம், சாந்த குணத்தை காத்துக்கொள்வோம், கர்த்தருக்கு நம்ம சாட்சியாக இருப்போம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு விரோதமாய் தூஷிக்கிறவங்க, பேசுகிறவங்க, எங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க உண்டு. ஆண்டவரை பழி வாங்குதல் உமக்குரியது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரை, நீர் நியாயாதிபதி, நீர் அந்த நியாயத்தை நீங்கள் ஆண்டவரை கேட்க போகிறீங்க, நீங்கள் எங்களுக்கு நீதியை தரப்போகிறீங்க. நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ அவருக்கு வேண்டிய சாந்த குணத்தையும் பொறுமையானால் நீர் அலங்கரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.